விஜய் டிவின்ற ஒரு சேனலில் குக் வித் கோமாளின்னு ஒரு ஷோ வந்து லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னா விஜய் டிவி. ஷோ வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஹிட் ஆகுது. பிக் பாஸுக்கு அடுத்து விஜய் டிவியில் டாப் டிஆர்பி ரேட்டிங்கில் போனது பார்த்தீங்கன்னா இந்த ஷோ தான். ஸோ சரியான ஹிட். ஸோ இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சீசன் வருது. 1 2 மட்டும் இல்லை, 4 சீசன் முடிஞ்சு 5வது சீசன் வரப்போகுது. ஸோ 5வது சீசனில் சேம் அதே கான்செப்ட் தான், அதே மாதிரி தான் இருப்பாங்க ஜட்ஜஸ் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க சொல்ல இல்லை. ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியிலிருந்து கிளம்பி சன் டிவிக்கு வந்து போயிட்டாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலான பார்வையில் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, வெங்கடேஷ் பட் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாரு. ஸோ துரோகம் பண்ணிட்டு சன் டிவிக்கு வந்து போயிட்டாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த பச்சை துரோகத்தை உண்மையிலே யார் பண்ணது, வெங்கடேஷ் பட் தான் பண்ணாரா இல்லை விஜய் டிவி தான் பண்ணுச்சு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்தோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் இந்த பச்சை துரோகத்தை பண்ணது அப்படின்றத பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, வெங்கடேஷ் பட் வந்து விஜய் டிவியில் குக் வித் கோமாளியில் மட்டும் ஒர்க் பண்ணல. இதுக்கு முன்னாடி கிச்சன் சூப்பர் ஸ்டார்னு ஒரு ஷோ வந்து விஜய் டிவியில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கும் ஜட்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பட் தான். ஸோ அப்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ரேப் வந்து போயிட்டு இருந்தது. அப்படி இருந்தாலும் இப்போ வந்து வெங்கடேஷ் பட் வந்து குக் வித் கோமாளியை விட்டுட்டு சன் டிவிக்கு போகிறதுக்கான காரணம் என்ன, டாப்பு குக்கு டூப்பு குக்குன்னு இதே கான்செப்ட்ல அங்கே ஒரு ஷோ பண்ணுறதுக்கான காரணம் என்ன, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி விஜய் டிவி எப்படி ஒரு ஷோ எடுப்பாங்க அப்படின்றத பார்த்துலாம். விஜய் டிவி என்ன பண்ணுவாங்கன்னா காசு கொடுத்துருவாங்க. ஒரு கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி காசை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஷோ எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த ஷோ எடுத்து அந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்து விஜய் டிவி கொடுத்துருவாங்க. விஜய் டிவி என்ன பண்ணுவாங்க, அதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஸோ இவங்க தான் ப்ரொடியூசர், இவங்க தான் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து அந்த ஷோ எடுக்க சொல்றது. இதை பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா மீடியா மேஷன்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கும். ஸோ இந்த கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நிறைய ஷோ வந்து எடுத்து கொடுக்குறது. அதில் ஒன் ஆஃப் தி ஷோ தான் குக் வித் கோமாளி. இந்த கான்செப்ட்டும் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீடியா மேஷன்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்களோட கான்செப்ட் தான். அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது, இது விஜய் டிவியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன் லான்ச் பண்ணதுலேருந்து இப்போ 5th சீசன் வர வரைக்குமே சரியான ஹிட். 4 சீசன்ஸாகவே பார்த்தீங்கன்னா சரியான டிஆர்பி வந்து விஜய் டிவி கொடுத்துருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஷோவில் வந்து விஜய் டிவியிலேருந்து இந்த மாதிரி வெங்கடேஷ் பட் வந்து வெளியே போயிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது கேட்கும்போது எல்லாருமே என்ன யோசிச்சாங்கன்னா, வெங்கடேஷ் பட்டுக்கு சன் டிவியில் அதிகமான வந்து காசு கொடுத்துருப்பாங்க, அந்த காசுக்காக தான் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி விட்டுட்டு அங்கே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசு பொருளாகுது. ஸோ இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நிறைய இன்டர்வியூஸும் கொடுக்குறாரு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு. பட் என்னதான் இருந்தாலுமே ஜென்ரல் பீப்புள் புரிஞ்சிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி வெங்கடேஷ் பட் வந்து சன் டிவிக்கு அதிகமான காசு கொடுத்ததுனால சன் டிவிக்கு ஓடிட்டார், விஜய் டிவி வந்து கை விட்டுட்டு ஓடிட்டாரு, பச்சை துரோகத்தை வந்து பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தாங்க இந்த வீடியோ. ஏன் இந்த வீடியோ நான் பண்ணணும்னு நினச்சேன்னா, உண்மையிலே அந்த மனுஷன் நல்ல மனுஷன், ஆக்சுவலாக சரியான ஒரு மேட்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் எடுத்து கொடுப்பாங்கன்னு சொன்னால, அதுதான் பார்த்தீங்கன்னா மீடியா மேஷன்ஸ் அந்த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிக்கும் விஜய் டிவிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைட் வந்துருச்சு. குக் வித் கோமாளி 4 சீசனும் சூப்பராக எடுத்து கொடுத்துட்டாங்க. பட் என்னதான் இருந்தாலுமே இந்த கம்பெனிக்கு விஜய் டிவிக்கும் ஃபைட் வந்ததுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, விஜய் டிவி விட்டு இப்போ கிளம்பிட்டு சன் டிவியில் போயிட்டு இந்த மாதிரி ஸ்லாட் வாங்கிட்டாங்க. நாங்கள் வந்து சன் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாட் வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து சன் டிவியில் ஸ்லாட் வாங்கினதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, சன் டிவி கிட்டேருந்து காசு வாங்கி, அதாவது நீங்கள் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண வேணாம், நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு ஷோ வந்து நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே செட்டு போட்டு எல்லா செலவையும் நானே பார்த்து அந்த ஷோ எடுத்து நான் வந்து உனக்கு அந்த ப்ரோக்ராம் எடுத்து கொடுக்குறேன், எனக்கு சன் டிவியில் ஸ்லாட் மட்டும் கொடு, இந்த டைமிங் ஸ்லாட் மட்டும் எனக்கு கொடுத்துரு, ஸோ என் ப்ரோக்ராமை நான் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஷோ வந்து எடுத்திருக்காங்க, டாப்பு குக்கு டூப்பு குக்குன்ற ஷோ. ஸோ இதுக்கு ஜட்ஜை யாரை போடலாம் அப்படின்னு கேட்கும்போது வெங்கடேஷ் பட்டுக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பேச்சுவார்த்தை போயிருக்கு. அதில் வெங்கடேஷ் பட்டு பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணுறேன், விஜய் டிவி விட்டு நான் வெளியே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது சொன்ன உடனே விஜய் டிவிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போய் பேசியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அதில் எப்படி போவீங்க, இந்த ஷோ ஆல்ரெடி ஹிட் ஆயிருக்கு, ஸோ நீங்கள் இதில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அவர் ஒரே வார்த்தை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி விஜய் டிவிக்கு எனக்கு என்ன பிரச்சனையும் இல்லை, தனிப்பட்ட பிரச்சனை எதுவுமே இல்லை, பட் மீடியா மேஷன்ஸ் அந்த கம்பெனி இருக்குல்ல, இந்த கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன வந்து மீடியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது, கிச்சன் சூப்பர் ஸ்டார்னு ஒரு ஷோவில் வந்து என்னை கொண்டு வந்து என்னை ஜட்ஜ் ஆக்குனது இவங்க தான். ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும், எனக்கு அவங்களுக்கு லாயலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நான் இந்த ப்ரோக்ராம் விட்டு அந்த ப்ரோக்ராம் போகிறேன். எனக்கு லாஸ்ட் தான் ஆக்சுவலாக சொல்ல போனால், ஏன்னா நான் விஜய் டிவியில் இருந்தால் எனக்கு ஃபேமும் அதிகம், ஏன்னா ஷோ வந்து ஹிட்டான ஷோ அப்படின்னும் போது ஃபேமும் அதிகம், எனக்கு பேமெண்ட்டும் அதிகம். இப்போ ஒரு சன் டிவியில் போய், இப்போ சன் டிவி மீன்ஸ் அந்த மீடியா மேஷன்ஸில் இப்போ வாங்கிட்டு இருக்க சம்பளம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வாங்கினதோட கம்மி தான் ஆக்சுவலாக. ஸோ கம்மியான சம்பளமாக இருந்தாலுமே நான் அவங்களுக்கு உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களும் நான் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி விட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி விட்டு அவர் போனதுக்கான காரணம். பட் மீடியா மேஷன்ஸ் எதுக்காக விஜய் டிவி விட்டு போனாங்க அப்படின்றதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் தெரியல. ஏன்னா ஒரு இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஜய் டிவிக்கும் அவங்களுக்கு பேமெண்ட் பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு, விஜய் டிவியில் இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி மீடியா மேஷன்ஸில் இருக்கவங்க லைட்டாக ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் திருப்பி விஜய் டிவியில் அவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதான் வேற விஷயம். பட் ஆனால் சன் டிவியில் இப்போ அவங்க பண்ணுறாங்க டாப்பு குக்கு டூப்பு குக்குன்ற ஷோ, அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்ச நாள் ஹிட் ஆகிடும். ஏன்னா இந்த ப்ரோக்ராமை இந்த கான்செப்டை கண்டுபிடிச்சதே அவங்க தான் அப்படின்னும் போது அதை எந்த அளவுக்கு எவால்வ் பண்ணி திருப்பி கொண்டு போகணும் அப்படின்றது அந்த டேரக்டருக்கு தெரியும். ஆக்சுவலாக அந்த டேரக்டருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சரியான ஃபேன் பேஸ் இருக்குது, அதாவது இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த
இந்த மாதிரி வந்து குக் வித் கோமாளி ஷோ வந்து லான்ச் பண்ணதுக்கு அப்புறமே சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த மனுஷன் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி கண்டிப்பாக அந்த ஷோ வந்து ஹிட் ஆகிடுவாப்பில், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஆனால் விஜய் டிவி விட்டு அவங்க போனது வந்து விஜய் டிவி தப்பா, இவங்க தப்பா, மீடியா மெஷன்ஸ் தப்பா அப்படின்றது எக்ஸாக்டான பிரச்சனை என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் தான். பட் இவர் வெங்கடேஷ் பட் போனதுக்கான காரணம் வந்து இதுதான். மெயினாக இந்த வீடியோ நான் போடணும்னு நினச்சதுக்கான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்கடேஷ் பட் போனது வந்து ஒரு நல்ல எண்ணத்துக்காக, இந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க நான் உண்மையாக இருக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு, அதே மாதிரி அவர் விஜய் டிவியில் இருந்தால் அவர் கிடைக்கிற புகழ் வெளிச்சம் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதையும் குறைச்சிக்கிட்டு ஓகே எனக்கு பரவாயில்ல, நான் வந்து இவங்களுக்கு உண்மையாக இருக்கேன், மீடியா மெஷன்ஸ்க்கு உண்மையாக இருக்கேன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. ஸோ இந்த தாட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னதான் நம்மளுக்கு அமௌண்ட் அதிகமாக கொடுக்குறேன்னு சொன்னாலும் நம்மளுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சாலுமே அதை விட்டுட்டு ஒருத்தவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக ஒருத்தர் வெளியே வந்தார்ல. ஸோ அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே இந்த மனுஷன் வந்து ஒரு நல்ல எண்ணத்துக்காக வெளியே வந்திருக்காரு, பட் எல்லாருமே ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்து இதான் நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ என்னதான் அவர் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஜென்ரல் பீப்புள் எல்லாமே புரிஞ்சிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை துரோகத்தை பண்ணிட்டு விஜய் டிவிலேருந்து சன் டிவி ஓடிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இங்கே துரோகம் பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை. கார்பரேட் விஜய் டிவியும் சரி சன் டிவியும் சரி அவங்களுக்கு ஒன்று செட் ஆகலை அப்படின்னா அந்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து கழட்டி விட்டுருவாங்க. இப்போ விஜய் டிவியில் குக் வித் கோமாளி அந்த ஷோ பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் இப்போ அந்த ஷோ எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களையும் சும்மா சொல்லக்கூடாது, விஜய் டிவியில் அந்த ஷோவை சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்கார்ல, அவரை கூட்டிகிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஹைலைட். ஏன்னா அவர் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வைரலான ஒரு செஃப் தான் அவர். ஏன்னா இன்டர்நெட்டில் அவர் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா மில்லியன் வியூஸ் போகும் இன்ஸ்டாகிராமில். இப்போ அவரோட ஃபாலோவர்ஸும் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியோட ஃபாலோவர்ஸாக மாறுறாங்க. அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து வைடர் ஆகுறாங்க. ஸோ ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தான் போகுது, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த ரெண்டு ஷோவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு எபிசோடாவது பார்த்துருப்பீங்க. ஸோ இது ரெண்டுத்துலையும் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது, ரெண்டு ஷோலையும் பார்த்தீங்கன்னா எது நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறீங்க, இல்லை ரெண்டுமே நல்லா இல்லை நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.